வெல்கம் டு அஜித் வீலாகர். இன்றைக்கி வந்து என்னோடய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ பண்ணாதால ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி, அண்ணன் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு விடுங்க, ஹோம் டூர் இந்த மாதிரி எதனா ஒன்று போடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, அவனுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் என்னோடய ஹோம் டூரை காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடு இல்லை, இது பக்கத்து வீடு. இதை விளாக் பண்ணால் கோச்சுக்குவாங்க. நம்ம வீடு இந்த பக்கம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் பேக் வந்து வீட்டை ஃபுல்லாக காட்டு பார்ப்போம். இதுதான் நம்ம வீடு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 படிக்கட்டு இருக்குது. 5 படிக்கட்டையும் தாண்டி தான் போகணும். அப்புறம் வந்து சைடில் திண்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம சாயங்கால டைமில் நல்லா உட்காந்து பேசிக்கலாம். யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உட்காந்து வந்து பேசிக்கலாம். ஆனால் இப்போ உட்கார முடியல, பயங்கர சூடாக இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போகலாம். இதுதான் வந்து மெயின் கேட்டு. இப்போ வந்து கேட்டு இருக்குது. இந்த கேட்டு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இந்த கேட்டு வந்து எதுக்காக போட்டோம் அப்படின்னா, மேலே உள்ள உத்தரம் வந்து அப்படியே வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே இறங்கிடுச்சு. அதை வந்து பலப்படுத்துறதுக்காண்டி இந்த கேட்டு வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதே போல் இந்த மதுவெலாம் அப்போ கிடையாது. இந்த இடத்துல ஒரே ஒரு தூண் மட்டும் இருக்கும். அந்த தூணை சுற்றி அப்படியே சுற்றி கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஜன்னல் வச்சதுனால பயங்கர காத்தோட்டமாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பயங்கர கூலிங்காக இருக்கும். ஏன்னா மேலே வந்து எல்லாமே மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ உள்ள சென்ட்ரிங் வீடு மாதிரி ஹீட்லாம் எதுவுமே இறங்காது இந்த வீட்டில். இந்த வீடு கட்டி எப்படியும் ஒரு 70 வருஷம் இருக்கும். நான் பிறக்கலை, நான் என்ன எங்கள் அம்மாவே பிறந்திருக்காது இந்த வீடு கட்டையில். அவ்வளோ வருஷம் ஆச்சு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம் எதுவும் ஆகாமல். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திண்ணையில் 2 ரூம் இருக்குது. 2 ரூம் வந்து அந்த காலத்தில் உள்ள ரூமு. இந்த ரூமில் வந்து அந்த காலத்தில் பேய் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பெரிய ஆளானதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த ரூம் வந்து நெல் கொட்டுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போவுமே இதில் வந்து நெல் தான் கொட்டி வச்சுருக்காங்க. இதே மாதிரி அந்த சைடும் வந்து நெல் இருக்குது. அந்த சைடு வந்து இப்போ நெல் கிடையாது, இப்போ யூபிஎஸ் வச்சுருக்கோம் அந்த ரூமில். அப்புறம் வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா இந்த நாற்காலியில் தான் உட்காரணும். மேலே வந்து ஃபேன் இருக்குது. ஃபேன் வந்து பயங்கரமாக சுற்றும். ராத்திரி வந்து நான் இங்கே தான் படுத்து கிடப்பேன் கீழே. ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஃபேன்லாம் வந்து எந்திரிச்சு ஆஃப் பண்ணிடுவேன் ஒரு 12 மணிக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எதாவது வேலை அப்படின்னா இங்கே திண்ணையில் உட்காந்து பார்த்துக்கலாம். இப்போவே வந்து பாட்டி வந்து புளியங்காய் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மரத்தில் இது பண்ணது தான், அதை உளுப்பி நம்ம வந்து புளி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ இருக்குது. இது வந்து அக்காவும் மச்சானும். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் வந்து எப்படியும் 25 வருஷம் இருக்கும் வாங்கி, ஆனால் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் வாங்கினது. பஸ்ஸுக்கு போகிறவங்களாம் வந்து டைம் வந்து இங்கே தான் பார்ப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு இந்த இது கட்டினதுனால. அடுத்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் ஹால். இதைத்தான் ஹால்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். இங்கே வந்து டிவி இருக்குது. நம்ம டிவி பார்க்குறதுனா இங்கே தான் உட்காந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு தொட்டி வச்சுருக்கோம். வீட்டில் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்காக. இது வந்து வடக்கன் ஒருத்தன் விற்றது. நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. இது வந்து நல்லா தான் நிலைக்குது. அவன் விற்கும்போது 500 ரூபா சொன்னான். அப்புறம் ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரே நாளில் போயிடும்னு நினச்சது, ஆனால் பரவாயில்ல, 2 மாதம் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆடிக்கிட்டே. அதுவும் சுட்டி டிவி தான் பார்ப்பான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு ரூம் இருக்குது. இது வந்து முன்னாடி ரூம் கிடையாது, நாங்களாகவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஸ்ப்ளிட்டட் ரூம்னு. உள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரூமே வந்து பயங்கர கூலிங்காக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து அடைச்சிருக்கு. அது போக மேலே வந்து மாடி இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு கூலிங் வந்து ரொம்ப இருக்கும் இந்த ரூமில். பார்த்தீங்கன்னா ஃபேனே போட தேவையில்லை நைட் டைம்லலாம். இந்த பெட்டு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்து கோங்கு அப்படிங்கிற ஒரு மரத்துலேருந்து செஞ்சது. நம்ம ஏரியாவில் தேக்கை விட கோங்கு தான் அதிகமாக கிடைக்கும் கட்டில் பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் இந்த ரூமில் வேறு என்ன இருக்குது, இந்த ரூமில் வந்து ஒரு பீரோ, இன்பில்டு பீரோ ஒன்று இருக்குது. அதுவும் மரத்திலே செய்யப்பட்டது. அப்புறம் இந்த ஒரு பீரோ வந்து ஸ்டீல் பீரோ. இந்த ரூமில் வந்து மேலே ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல்லேருந்து திறந்து விட்டோம் அப்படின்னா பயங்கர வெளிச்சமாக இருக்கும். 2யும் திறந்து விட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே ஒரு வாட்ச் இருக்குது. 2 வாட்ச் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்ச் அப்பப்போ நின்றோம். இது அவ்வளோவா ஓடாது, பாதி டைமில் பேட்ரி தான் தின்றோம். இங்கே வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே தேசன், இவன் பேர் பாரி தேசன், இவனோட ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. இவன் வந்து எனக்கு மருமையன். இது வந்து மச்சானோட ஆஃபீஸ் மீட்டு. அவங்க ஏதோ மீட்டிங்கில் போனதில் எடுத்திருக்காங்க. அப்புறம் டிவி. இது வந்து மாடி. இதுக்கு மேலே ஏறணும் அப்படின்னா மாடி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ மாடியெல்லாம் பார்க்க போகிறதில்ல. அங்கே பெருசாக உள்ள ஒன்றும் இல்லை. சும்மா அந்த படி மட்டும் காட்டு. படி பார்த்திங்கன்னா எல்லாமே மரம் தான். அந்த காலத்தில் வந்து எல்லாத்தையுமே மரத்திலே செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இன்னமும் அது நிலைக்குது. அதுதான் வந்து ஆச்சரியம். 70 வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த மரம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் வந்து நம்ம இதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இங்கேயும் மேலே வந்து எல்லாமே மரம் தான். இந்த உத்தரம் மட்டும் தேக்கு. இதுதான் வந்து வீட்டையே மொத்தமாக தாங்கி பிடிக்குது. இது வந்து தேக்கில் செஞ்சுருக்காங்க.
மேலே உள்ள சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வேம்பு. அப்புறம் வந்து நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம். இதோட பேர் பார்த்திங்க அப்படின்னா கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா அந்த காலத்தில் வந்து யாருமே வந்து வெளியில் கல்யாண மண்டபத்தில் போய் கல்யாணம்லாம் வைக்க மாட்டாங்க. வீட்டிலே வந்து நம்மளாக கட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஹால் ஒன்று கட்டிடணும். அதில் தான் வந்து கல்யாணம்லாம் நடக்கும். எந்த விசேஷமாக இருந்தாலும் இங்கே தான் வந்து நடக்கும். அப்புறம் இந்த கல்யாண மண்டபத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். இவங்க வந்து எங்கள் ஐயா இறந்து போயிட்டாங்க. இவங்க வந்து அப்பத்தா. அப்புறம் இவங்க வந்து ஐயா, இவங்க வந்து அம்மாச்சி. இவங்க 2 பேர் ஃபோட்டோவையும் இங்கேயே வச்சுருக்கோம் சாமி ஃபோட்டோ பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சாமி ஃபோட்டோஸ் இருக்குது. இது வந்து பாகம்பிரியாள் கோவில். நம்ம ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இது வந்து எங்கள் குலதெய்வம் கோவில் மாதிரி. திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் ஒன் டைம் வந்து சாமி கும்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லா சாமியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஒரு மாதா இருக்குது. அப்புறம் நிறைய எல்லாமே பூஜை சாமான்கள் தான் இங்கே. அதுக்கப்புறம் இந்த ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்யாண மண்டபத்தில் மொத்தம் வந்து 4 ஜன்னல் இருக்குது. ஏன்னா பெரிய ஹால் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து பயங்கரமாக தேவைப்படும். அதனால் ஜன்னல் வந்து 4 ஜன்னல் வச்சுருக்கோம். இது எதுக்காக தொங்குது அப்படின்னா எலிக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பிளானிங். ஏன்னா நம்ம ஊர் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால எலி வந்து அதிகமாக வரும். அதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த நாற்காலி வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அரிசி இருக்குது. இது எல்லாமே வந்து வீட்டரிசி. அதாவது நம்ம நிலத்தில் விளைஞ்சதை வந்து நம்மளே கொண்டாந்து அவிச்சு அதை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் எடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்காக இது இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தூண் வந்து 4 தூண் வச்சுருக்காங்க இங்கே வந்து. இந்த 4 தூணு தான் இந்த வீட்டையே வந்து தாங்கி பிடிக்குது. ரொம்ப பழைய வீடு அப்படிங்கிறதுனால டேமேஜஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இடத்துல டேமேஜஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபேன் வந்து வாங்கி 30 வருஷம் ஆச்சு. இன்னமும் ஓடிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு வேகம்லாம் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஆனால் இதை சர்வீஸ்லாம் கொண்டு போனால் யாருக்குமே வந்து பார்க்க முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இல்லை, பழைய ஆளுங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கட்டில் வச்சுருக்கோம். இந்த கட்டிலில் வந்து தூங்குறதுனா தூங்கிக்கலாம். இந்த வீடும் வந்து ரொம்பவே கூலிங்காக தான் இருக்கும் எல்லா டைம்லையும். ஆனால் இந்த வீட்டில் தூங்குறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பெரிய ரூமாக இருக்கிறதுனால ஏதாவது வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நெல் கொட்டி கிடக்கு. எதுக்காக அப்படின்னா இப்போ தான் நாங்கள் வந்து கருதறுத்துட்டு அப்படியே நெல் வந்து கொட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஆர்என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்துருக்கிற ஒரு நெல் ரகம். இதுதான் எங்கள் ஊரில் எல்லாருமே பயிரிட்டாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு தான் விளைஞ்சிருக்கு, நல்லா விளையலை. இதை வந்து இங்கே கொட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து அங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. அங்கே வந்து துணிமணி எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுருக்கோம். அந்த 2வது ரோவில் உள்ளது தான் என்னோடய துணிமணி. அந்த கைலி, அந்த சட்டை எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது இந்த ரூமில் வேறு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கசகசன்னு இருக்கும். பெருசாக எதுவும் க்ளீன் பண்ணலை. வீடியோ எடுக்கிறோம் சொல்லிட்டு நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணாமல் அப்படி எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து கிச்சன். இதுதான் நம்ம கிச்சனுக்கு வந்து அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். இது வந்து லேட்டாக கட்டினது. அது வந்து இந்த இதோட வந்து முடிஞ்சிருச்சு டிசைன் வந்து. அதாவது இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே 70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இந்த சைடு வந்து ஒரு 30 வருஷம் இருக்கும் இதை கட்டி. இது வந்து ஃபுல்லாகவே கிச்சன் தான். இங்கே தான் அடுப்பு இருக்குது. எங்கள் அம்மா வந்து சமைக்கும். எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இல்லை, எங்கே வெளில போயிடுச்சு. இங்கே தான் அடுப்பு இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு தேவையான சாமான் எல்லாமே இந்த சைடு இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூம் வச்சுருக்கோம். இந்த ரூம்லேயும் சமைக்கிறதுக்கு தேவையான சாமான் தான் இருக்கும். அதிகமாக காய்கறிலாம் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த கூண்டில் என்ன இருக்குது அப்படின்னா கோழி வந்து அடகாக்குது. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறோம். இப்போ பாருங்கள், கோழி வந்து அடகாத்துக்கிட்டு இருக்குது. தெரியாமல் எடுத்துட்டேன். அதே மாதிரி இதுலேயும் அதான் இருக்குது. பாவம், அது பாட்டில் இருக்கட்டும். அப்புறம் இங்கே எல்லாமே வேறு எதுவும் இல்லை. இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஓடு சட்டம் இதில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாடியில் மேலே இது வந்து ஃபுல்லாகவே ஓடு தான். அடுத்து வந்து இன்னொரு ரூம் இருக்குது இந்த சைடு. இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரூமில் வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது திறந்து பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வழக்கம் போல் பால் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் மாவு, எல்லாமே பால் பாக்கெட்டு மாவு இவ்வளோ தான். இது வந்து மாட்டுப்பால். வீட்டில் வந்து மாடு இருக்கிறனால நம்மளே வந்து பால் பீச்சி அதில் தான் குடிக்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக வாங்கி வச்சுருக்கோம். ப்ளஸ் வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை, எம்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பத்தாயம் இருக்குது. பத்தாயம் தெரியுங்களா, அந்த காலத்தில் வந்து இதில் தான் நெல் கொட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பெருசாக இதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து சாக்கு மூட்டையெல்லாம் இருக்கிறனால அதிலே கட்டி வச்சுருது. நெல் கொட்டி வச்சுட்டு கீழே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும். அது திறந்து விட்டோம் அப்படின்னா நெல் வந்து கொட்டும். நல்லா இருக்குது.
இதில் வந்து நெல் கொட்டும். நம்ம வந்து தேவையானதை எடுத்துகிட்டு அப்படியே அடைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹவுஸ் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தொடர்ந்து வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.